சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. சிம்மராசியின் வாழ்க்கை எப்படி இருக்கும்? எந்தெந்த வயதில் எப்படியெல்லாம் இருப்பார்கள்? சிம்மராசியின் ராசியாதிபதி நவகிரகங்களின் முதன்மை கிரகமான சூரிய பகவான் ஆவார். இது காலபுருஷனின் இருதயத்தை குறிப்பிடும் இரண்டாவது இஸ்திர ராசியாகும். மகம், பூரம், உத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் சிம்மராசிக்காரர்களாக கருதப்படுகிறார்கள். சிம்மராசி ஒரு பார்வை ராசியாகும். இந்த ராசிக்கு பகலில்தான் வலு அதிகம். மேஷம், கடகம், விருச்சிகம், தனுசு, மீனம் ஆகிய ராசிகள் சிம்மராசிக்கு நட்பு ராசிகளாக அமைகின்றன. உடலமைப்பு: சிம்மராசியில் பிறந்தவர்கள் சிறிய வயதில் ஒல்லியான தோற்றம் உடையராக இருந்தாலும் காலம் செல்ல செல்ல உடல் பருமனாகவும் பருமனுக்கேற்ற உயரமும் உருண்டையான முகமும் அழகான கண்களும் கொண்டிருப்பார்கள். இவர்கள் பேசும்போது கைகளையும் கண்களையும் அசைக்காமல் இருக்க முடியாது. முன்கோபம் அதிகம் உள்ளவர்கள் என்றாலும் அனாவசியமாக கோபப்பட மாட்டார்கள். அழகான கண் இமைகள் இருக்கும். கண்களாலேயே பல கதைகள் பேசும் ஆற்றல் கொண்டவர். இதில் குண அமைப்பு: சிம்மராசியில் பிறந்தவர்கள் வீரமும் தைரியமும் நிறைந்தவர்கள். இருந்த இடத்திலிருந்தே அனைவரையும் ஆட்டிப்படைக்கும் அஞ்சா நெஞ்சம் இருக்கும். அன்பு, பண்பு, மரியாதை, தெய்வபக்தி யாவுமே உடையவர்கள். சூதுவாது அறியாமல் அனைவரையும் எளிதில் நம்பிவிடுவார்கள். முகஸ்துதிக்கு அடிமையான என்பதை புரிந்து கொள்ளும் உடன் இருப்பவர்கள். இவர்களை புகழ்ந்து பேசியே காரியங்களை சாதித்து கொண்டு பின்னால் திட்டுவார்கள். ஆனால் பிறர் பழி சொற்களுக்கு செவி சாய்க்காமல் தனது விடாமுயற்சியால் பல சாதனைகளை செய்வார்கள். இவர்களின் அமைதியான தோற்றத்தைக் கண்டு ஏமாற்றிவிட முடியாது. வீண் சண்டைக்கு போகாதவர்கள் என்றாலும் வந்த சண்டையை விடாமல் இரண்டில் ஒன்று பார்த்துவிடுவார்கள். அதிலும் தனக்கு இடையூறு செய்பவர்களை வேரோடு கலைந்த பின் தான் நிம்மதியடைவார்கள். தனக்கு நிகரில்லாதவர்களிடம் பழகுவதை தவிர்ப்பார்கள். வாழ்க்கையில் பல தோல்விகளை கண்டாலும் இறுதியில் வெற்றி இவர்களுக்கு. நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவர் ஆதலால் தன்னை போலவே பிறரும் நடந்து கொள்ள வேண்டும் என நினைப்பார்கள். இவர்களுக்கு நியாயமாக தோன்றும் எல்லாமும் மற்றவர்களுக்கு நியாயமாக தோன்ற வேண்டிய அவசியமில்லை என்பதால் நிறைய பேரின் பகையை எளிதில் சம்பாதித்து விடுவார். என்றாலும் தன்னுடைய திறமை, சாமர்த்தியம் போன்றவற்றால் எதிலும் தனித்து நின்று போராடி வெற்றி பெறுவார். முன்கோபப்பட்டாலும் தான் செய்தது தவறு என்று தெரிந்தால் உடனே மன்னிப்பு கேட்பார்கள். மற்றவர்கள் செய்யும் பெரிய தவறுகளை எளிதில் மன்னிக்கும் சுபாவம் கொண்ட இவர்கள் சிறிய விஷயங்களை கூட பெரிதாக்கி விடுவார்கள். மன வாழ்க்கை: சிம்மராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையானது திருப்திகரமாக அமைவதில்லை. இவர்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை அந்நியத்தில் அமைந்தாலும் மன வெற்றுமையுடன் தான் வாழ்க்கையை நடத்த முடியும். அடக்கியாளும் குணமும் சந்தேக மனப்பான்மையும் கொண்டவர்கள் ஆதலால் கருத்து வேறுபாடுகள் நிறையவே ஏற்படும். திருமணத்துக்கு பின் கூட்டு குடும்பமாக வாழ்வதை விட தனித்து வாழ்வதையே விரும்புவார்கள். குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்வார். வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். பொருளாதார நிலை: சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு வருமான நிலை சிறப்பாகவே இருக்கும். எதிர்பாராத வகையில் அதிக செலவு ஏற்பட்டாலும் தனது தேவைக்கேற்றவாறு எந்த விதத்திலாவது பொருளாதார நிலையை உயர்த்திக் உயர்தரமான பொருட்களையே வாங்க விரும்புவார்கள் என்பதால் செலவுகளை பற்றி கவலைப்படுவதே இல்லை. உத்தியோகத்திலோ தொழிலிலோ ஊதியம் பெறுவது ஒருவாறு இருந்தாலும் தன்னுடைய சாதனையமான சமர்த்தித்தால் பணவரவுகளை பெருக்கிக்கொள்வார்கள். கடன் வாங்குவது என்பது இவர்களுக்கு பிடிக்காது. கடன் வாங்கினாலும் அதை நியாயமாக திருப்பி செலுத்தி விடுவதால் கடன்களால் இவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. தன்னுடைய சுய சம்பாத்தியத்தினால் வீடு, மனை போன்றவற்றை அமைத்துக் கொள்வார்கள். வண்டி வாகன வசதிகளும் உண்டாகும். ஆடம்பரமான உடைகளை, நவீன பொருட்களையும் அதிகம் விரும்புவதால் மிகுந்த செலவாளிகளாகவும் இருப்பார்கள். சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு அதிகம் ஆண் பிள்ளைகளை பிறக்கும். சில சமயம் பெண் பிள்ளைகளும் பிறக்கும். முன் யோசனை அதிகம் உடையவர்கள் என்பதால் பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொள்வார்கள். கடவுளின் பூர்ண ஆசி பெற்றவர்கள் சிம்மராசிக்காரர்கள் என்பதால் புத்திர வழியில் அனுகூலமான பலனையே அடைவார்கள். தொழில்: சிம்மராசியில் பிறந்தவர்கள் அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். அரசியல் அல்லது வியாபாரத்தில் ஈடுபட்டாலும் நல்ல பெயர், லாபம் கிட்டும். வழக்கறிஞர் பணி, சங்கீதம், கவிதை இயற்றுதல், உணவு தானியங்கள் தயாரித்தல், மூலிகை மருந்து செய்தல் போன்றவற்றில் லாபம் கிட்டும். பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் ஏற்பட்டாலும் எங்கும் அதிக காலம் தங்க மாட்டார்கள். அடிமை தொழிலை விரும்பாதவர்கள் என்றாலும் உத்தியோகத்தில் இருந்தால் முன்னுக்கு வர முடியும். அதுவே தொழிலாளிகளாக ஆனால் மிகவும் எதிர்நீச்சல் போட வேண்டியிருக்கும். கலைத்துறையில் கூட இவர்களால் பிரகாசிக்க முடியும் என்றாலும் பணவரவுகளை எதிர்பார்க்க முடியாது. ஆனாலும் நாட்டை ஆள்வார்கள். சற்று முன்கோபம் அதிகம் உடையவர்கள் என்பதால் இவர்களால் மற்றவர்களிடம் ஒத்துப்போவது கடினமாகும். உணவு வகை: சிம்மராசிக்காரர்கள் முடிந்தவரை கிழங்கு வகைகளை நீக்கி கீரை வகைகளை அதிகம் சேர்த்துக்கொள்வது நல்லது. நாசுத்துள்ள பழங்களை உணவில் சேர்த்துக்கொள்வதால் மலச்சிக்கல் ஏற்படாது. எண்ணெய் பொருட்களை தவிர்த்தால் கொழுப்பு அதிகமாவதை குறைக்க முடியும். இதில் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக கேது திசை வரும். இதன் மொத்த வருட காலங்கள் 7 ஆகும். என்றாலும் பிறந்த நேரத்தை கணக்கிட்டு மீதமுள்ள தசா காலங்களை அறியலாம். இத்திசை காலங்களில் உடல் ஆரோக்கிய ரீதியாக பாதிப்புகள், கல்வியில் மந்தநிலை, தாய்க்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள், குடும்பத்தில் சற்று குழப்பங்கள் உண்டாகும். இரண்டாவது திசையாக வரும் சுக்கிர திசை மொத்தம் 20 வருடங்கள் நடைபெறும். இளம் வயதிலேயே சுக்கிர திசை வருவதால் திருமண வாழ்க்கையும் இளம் வயதிலேயே நடைபெறும்.
சுக்கிரன் பலம் பெற்று அமைந்திருந்தால் செல்வம் செல்வாக்குடன் வாழிமையாகும் உண்டாகும். இதில் மூன்றாக வரும் சூரிய திசை காலங்களில் சூரியன் பலமாக இருந்தால் தந்தை வழியில் அனுகூலங்களை பெற முடியும். சூரியன் பலம் இருந்தால் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் தந்தை கெடுபலனும் உண்டாகும். நான்காக வரும் சந்திர திசை மொத்தம் 10 வருட காலங்கள் நடைபெறும். இக்காலங்களில் ஏற்ற இறக்கமான பலன்களை பெற முடியும். தேவையற்ற மனக்குழப்பங்கள் தோன்றி மறையும். குடும்பத்தில் நிம்மதி குறையும். 5ஆக வரும் செவ்வாய் திசையின் மொத்த காலங்கள் 7 வருடமாகும். மக நட்சத்திரம் கேதுவின் சாரம் என்பதால் செவ்வாய் திசை மாரக திசையாகும். இதனால் உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்படும் என்றாலும் செவ்வாய் பலம் பெற்றிருந்தால் செல்வம் செல்வாக்கும் உயரும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் உண்டாகும். மக நட்சத்திரக்காரர்களின் தலவிருச்சம் ஆலமரம். இந்த மரத்தினை வழிபாடு செய்தனால் நல்ல பலனை அடைய முடியும். இந்த நட்சத்திரத்தை பிப்ரவரி மாதம் இரவு 12 மணி அளவில் உச்சிவானத்தில் காண முடியும். இதில் பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக சுக்கிர திசை வரும். இதன் மொத்த வருட காலங்கள் 20 என்றாலும் இளம் வயதில் சுக்கிர திசை வருவதால் சுக்கிரம் பலம் பெற்று கேந்திர தீர்க்கோண ஸ்தானங்களில் அமர்ந்திருந்தால் சுக்கிர திசை காலங்களில் குடும்பத்தில் சுபிச்சம், ஆடை அணிகளின் சேர்க்கை, உற்ற உறவினர்களின் ஆதரவு, கல்வியில் முன்னேற்றம் போன்ற நல்ல பலனை அடைய முடியும். சுக்கிரன் பலம் இருந்தால் இளமை கால வாழ்க்கையில் பல போராட்டங்கள் உண்டாகும். இரண்டாவதாக வரும் சூரிய திசையின் மொத்த காலங்கள் 6 வருடமாகும். இந்த திசை காலங்களில் சிறு சிறு உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும். நெருங்கியவர்களிடமிருந்து கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் என்றாலும் சூரியன் பலம் பெற்றால் கல்வியில் ஏற்றம் கொடுக்கும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். மூன்றாக வரும் சந்திர திசையின் காலங்கள் 10 வருடமாகும். இந்த திசை காலங்களில் தேவையற்ற மனக்குழப்பங்களும் முன்னேற்ற தடையும் தாய்க்கு ஆரோக்கிய பாதிப்பும் ஏற்படும். நான்காக வரும் ராகு திசையின் காலம் 18 வருடமாகும். இந்த திசை காலங்களில் முற்பாதியானது யோகத்தை கொடுத்தாலும் பிற்பாதியில் கண்டங்களை உண்டாக்கி உடல் உஷ்ணத்தையோ ஏற்படுத்தும். பூச நட்சத்திரக்காரர்களின் தலவிருச்சம் பலாமரமாகும். இம்மரத்தை வழிபாடு செய்தால் நல்ல பலன்களை பெற முடியும். இந்த நட்சத்திரத்தை மார்ச் மாதம் இரவு சுமார் 11 மணி அளவில் உச்சிவானத்தில் பார்க்க முடியும். இதில் உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக வரும் சூரிய திசை 6 வருடங்கள் நடைபெறும் என்றாலும் பிறந்த நேரத்தை வைத்து கணக்கிட்டு மீதமுள்ள சூரிய திசை காலங்களை அறியலாம். சூரிய பகவான் பலம் பெற்று கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் அமர்ந்திருந்தால் குடும்பத்தில் சுபிச்சம், தந்தைக்கு முன்னேற்றம் கொடுக்கும். பலமிழந்தால் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் தந்தைக்கு கெடுபலனையும் உண்டாக்கும். இரண்டாவதாக வரும் சந்திர திசை காலங்களில் ஜாத தொடர்புடைய பாதிப்புகள் ஏற்பட்டாலும் கல்வியில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை உண்டாகும். மூன்றாக வரக்கூடிய செவ்வாய் திசையிலும் எதிர்பார்த்த அளவிற்கு முன்னேற்றம் ஏற்படாது என்றாலும் எதிர்நீச்சல் போட்டாவது முன்னேற்றத்தை அடைந்துவிட முடியும். நான்காவதாக வரும் ராகு திசை மொத்தம் 18 வருட காலங்கள் நடைபெறும். ராகு நின்ற வீட்டதிபதி பலம் பெற்றிருந்தால் பல வகையில் யோகத்தை அளிக்கும், கோடீஸ்வரனாக்கும். அடுத்ததாக வரும் குரு திசை. குரு திசை காலங்களில் ஓரளவுக்கு ஏற்றத்தை அளிக்கும். ஆறாவதாக வரும் சனீச காலங்கள் 20 வருடங்கள் உயர்வான அந்தஸ்தினை அள்ளி கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரர்களின் தலமரம் அலரி மரம் மற்றும் இலந்தை மரம். இம்மரத்தை தொடர்ந்து வழிபாடு செய்தால் நல்ல பலனை பெற முடியும். இந்த நட்சத்திர ஜோடியை மார்ச் மாதத்தில் இரவு 12 மணிக்கு வானத்தில் காணலாம். செல்வம் பெருக விளக்கை குளிர வைக்கும் போது இந்த தவறை மட்டும் செய்யாதீங்க. வீட்டில் வரலட்சுமி கடாட்சம் குறைய இதுவும் ஒரு காரணம்தான். தினமும் பூஜை அறையில் தீபம் ஏற்றும் போது எந்த அளவிற்கு பயபக்தியோடு ஏற்றி வைக்கிறோமோ அதே போல தான் விளக்கை மலையேற்றும் போதும் பயபக்தியோடு குளிர வைக்க வேண்டும். சில பேர் ஏற்றும்போது ரொம்பவும் மந்திரங்களை சொல்லி விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டு ஏற்றுவார்கள். ஆனால் விளக்கு குளிர வைக்கும்போது அப்படியே ஒரு பூவை எடுத்து நெருப்பின் மீது வைத்து விளக்கை சாதாரணமாக குளிர வைத்து விட்டு சென்று விடுவாங்க. இது மிகவும் தவறான ஒரு விஷயம். தீபத்தை குளிர வைக்கும்போது அதை முறைப்படி எப்படி குளிர வைக்க வேண்டும் என்பதை பற்றிய சின்ன ஆன்மீக ரீதியான குறிப்பை தெரிந்து கொள்வோம். தீபத்தை குளிர வைப்பதற்கு முன்பாக மகாலட்சுமி மனதார நினைத்து கொள்ள வேண்டும். இன்று எங்களுடைய வீட்டில் தீபம் சுடர்விட்டு எரிந்தது போல இனியும் வரக்கூடிய நாட்களிலும் தினம் தினம் தீபம் ஏற்றப்பட்டு வெளிச்சம் பிரகாசமாக மகாலட்சுமி ஜோதி வடிவில் எரிய வேண்டும் என்ற வேண்டுகோளோடு தீபத்தை நமஸ்காரம் செய்துவிட்டு அதன் பின்பு குளிர வைக்க வேண்டும். வீட்டில் உள்ள இருளை நீக்கக்கூடிய தீப சுடர் அல்லவா அது. ஆகவே அந்த தீபம் குளிர்ந்த பிறகும் பிரகாசமாக மகாலட்சுமி நம் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்ய இந்த குறிப்பை எல்லோரும் பின்பற்ற வேண்டும். அடுத்தபடியாக தீபத்தை குளிர வைப்பதற்கு வெள்ளி குச்சி பயன்படுத்துவது சரியான வழி என்று சொல்லப்பட்டுள்ளது. வெள்ளி குச்சியில் திரியை உள்பக்கமாக இழுத்து விட்டால் எண்ணெயில் தீபம் குளிர்ந்துவிடும். ஆனால் எல்லோராலும் இந்த வெள்ளி குச்சியை வாங்கி பூஜை அறையில் வைக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இனிப்பு சுவை நிறைந்த கற்கண்டை வைத்து இந்த தீபத்தை குளிர வைக்கலாம். ஒரு சிறிய டைமண்ட் கற்கண்டு இருந்தால் கூட அதை எடுத்து அந்த தீப சுடரில் வைத்தால் தீபம் மலையேறிவிடும். அப்படி இல்லை என்றால் மாதுளைப்பழ குச்சி,
நெல்லிக்காய் குச்சி, மருதாணை குச்சி, இப்படி இந்த மரத்திலிருந்து சிறிய குச்சிகளை உடைத்து வந்து வீட்டில் வைத்து கொள்ளலாம். அந்த குச்சிகளை வைத்து விளக்கை மலையேற்றலாம். சில பேர் வீடுகளில் ஏற்றிய விளக்கை மலையேற்ற வைக்க மாட்டார்கள், தானாக குளிரட்டும் என்று விட்டுவிடுவாங்க. இப்படி செய்வது தவறா சரியா என்ற விவாதத்துக்குள் நாம் செல்ல வேண்டாம். ஆனால் விளக்குத்திரியானது விளக்கில் முழுமையாக எரிந்து கருகிய வாடை எப்பொழுதுமே வீசக்கூடாது. இதை மட்டும் நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள். விளக்கின் மீதம் இருக்கும் பழைய எண்ணெயை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வைத்துவிட்டு அதன் பின்பு பூஜை பாத்திரங்களை தேய்க்கலாம். மீண்டும் அந்த பழைய எண்ணெயை விளக்கில் ஊற்றி பூஜை அறையில் ஏற்றாதீர்கள். வேறு ஒரு மண் அகலில் ஊற்றி அந்த மண் அகல் விளக்கை நிலைவாசலில் வைத்து ஏற்றலாம். காலை மாலை 2 வேளையும் பூஜை அறையில் தீபம் ஏற்றுவது என்பது நல்ல பழக்கம். அது வீட்டுக்குள் ஒரு லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயம்தான். கூடுமானவரை முந்தைய நாள் காலையில் எந்த நேரத்தில் விளக்கேற்றினீர்களோ அடுத்த நாள் காலையும் அதே நேரத்தில் விளக்கேற்ற வேண்டும். அதாவது தினந்தோறும் தொடர்ந்து ஒரே நேரத்தில் விளக்கேற்றுவதை கடைபிடித்து வர வேண்டும். இன்று காலை 6 மணிக்கு விளக்கேற்றுவது, நாளை காலை 7 மணிக்கு விளக்கேற்றுவது, நாளை மறுநாள் 8 மணிக்கு விளக்கேற்றுவது என்று நேரத்தை மாற்றாமல் ஒரே நேரமாக தினமும் காலையில் ஒரே நேரத்தில் விளக்கேற்ற ஒரே நேரத்தை நிர்ணயித்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் இறையருள் ஒளி நமது உடலில் பட்டு ஒரு விதமான அதிர்ஷ்ட அலைக்கற்கள் நம்மளை வந்து சேரும். இன்று நாம் காலை 6 மணிக்கு தீபம் ஏற்றி மகாலட்சுமி நம் வீட்டிற்குள் அழைத்திருப்போம். மறுநாள் காலையும் மகாலட்சுமி 6 மணிக்கு நம் வீட்டு வாசலில் வந்து நிற்பார்கள். அந்த நேரத்தில் அவர்களை நாம் உள்ளே அழைக்காமல் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக தான் இப்படி ஒரு சாஸ்திரம் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. மாலையும் அதே போலதான். மாலை 5:30 மணிக்கு ஏற்றுவதாக இருந்தால் தினமும் அந்த 5:30 மணிக்கு மாலை நேரத்தில் விளக்கேற்றப்பட வேண்டும். அப்படி இல்லையா 6 மணி என்றால் தினமும் மாலை 6 மணிக்கு தீபம் ஏற்றும் பழக்கத்தை வைத்துக் கொள்ளவும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.